பாருங்க சார் படத்தில் வந்து நம்ம மெட்ராஸில் ஹிட் ஆனதாக இருக்கட்டும், மாரிசுவரர் படத்தில் வந்து தொடர்ந்து வர்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் சில நேரங்களில் வந்து பேக் ஃபயராக இருக்குதா அண்ணனுக்கு? சரி, அது வந்து கண்டிப்பாக இருக்குதான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். People come from a big background, support அப்படின்றது வந்து மேபி அவங்களுக்கு they give few flops also ப்ராப்ளமாக இருக்காது. அவங்க வந்து they can come back. ஓடுதோ இல்லையோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் இப்போ நமக்கு அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஆக்ட். இப்போ நடிக்கணும்ட்டு வரவங்க இருக்கலாம். அப்புறம் டேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் பசங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஒரு படம் திடீர்னு ஹிட் ஆகும், அது will be celebrated, பயங்கரமாக இருக்குன்னுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் லவ் கிடைக்கும், பயங்கர ரெஸ்பெக்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அவங்களை கண்டு கூட மாட்டாங்க. சரி, நான் மெட்ராஸ் பார்த்துட்டு நான் பயமாக செலிப்ரேட் பண்ணி 2 படம் போடணும், ஏன் எனக்கு கண்டுக்கலாம் நம்ம கேட்க முடியாது. இனிஷியலாகவே பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அது டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் ஆனால் அதை பற்றி பேசவே கூட முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து அப்போது வந்து நடந்தது பயங்கரமாக. அதுக்கப்புறம் சில படங்கள் சரியாக போகல. பட் அப்போ நம்ம ஹிட் ஆகும்போது நம்ம கிடைக்கிற ஒரு லவ் ரிசப்ஷன் அதெல்லாம் வந்து பயங்கர ஜெனுன்னு நினச்சிட்டேன். தமிழகம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. ஆனால் அதுக்கடுத்து கலையரசன் அண்ணன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ரொம்ப ஓப்பனாக பேசுறீங்க எல்லா இடத்துலையும். டப்புன்னு ஏன்னா சிலர்லாம் ஓகே இது பேசலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல பேசணும்னா இப்போ என்கிட்ட பேசும்போதுமே ரொம்ப சட்டிலாக கேஷுவலாக ஏதோ டீக்கெட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் அண்ணன் பேசுகிறப்ப அது எனக்கு அண்ணன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டைம் பிரசாத்தில் இருக்கும்போது ஒரு இடத்துல மைக் வாங்கி பேசும்போது ஓப்பனாக பேசுகிறீங்க. சாவுனாலே பக்கத்தில் கலையரசன் எழுதிடுறீங்கப்பா, அது என்ன அப்படின்னா நான் எப்படி இங்கே நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, ஆனால் அந்த வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க, அங்கே எல்லாம் இம்பேக்ட் ஆகுது. ஆனால் அந்த வார்த்தை சும்மா வராது, உள்ளுக்குள்ள ஒரு இம்பேக்ட் இருந்தால் தான் அது வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். எதனாலங்க அவ்வளோ பஸ்ட் அவுட் ஆகி பேசுகிறது அந்த டயத்தில்? இன்னொன்று எல்லாத்தையுமே பயங்கர சட்டிலாக எடுத்துக்கிற இந்த குணம் அண்ணன்ட்ட எங்கேருந்து வந்து? இந்த 2 கேள்வி தான் அண்ணன்ட்ட. ரியாலிட்டி தான் தெரியல. நம்ம ரியாலிட்டி இப்போ சினிமாவில் வந்து நாட் ஒன்லி எவ்ரி ப்ரொஃபஷன்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப் அண்ட் டவுன். பட் சினிமானால ரொம்ப சீக்கிரமாக ஒரு விஷயத்தை கொடுக்கும், சீக்கிரமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப வி ஹேவ் டு பி ரியலி ஸ்ட்ராங் டு பி இன் சினிமா. நீங்கள் வந்து இப்போ லைஃப்பில் வந்து லைஃப் லாங் நீங்கள் சில பேர் ஃபேஸ் பண்ணுற ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர், இன்சல்ட்ஸ் எல்லாமே சினிமாக்காரங்க ரொம்ப குறுகிய காலத்துலேயே ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு படம் திடீர்னு ஹிட் ஆகும், அது will be celebrated, பயங்கரமாக இருக்குன்னுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் லவ் கிடைக்கும், பயங்கர ரெஸ்பெக்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அவங்களை கண்டு கூட மாட்டாங்க. அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் போட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதனால சினிமாவில் வந்து இருக்கணும்னா கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லாமல் வெரி ஜெனுவன்லி சொன்னால் நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு போயிட்டீங்க, இப்போ மினிமம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு இருக்கீங்க, அப்படி இருந்தாலுமே அந்த லெவலுக்கு ஏற்ற பிரச்சனைகள் இருக்கும். பட் ஆனால் இங்கே ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏன் ஒன்று கிடைக்கலன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. இப்போ நீ என்னப்பா நீ ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்து எனக்கு ஏன் நீ இந்த படம் பார்த்து செலிப்ரேட் பண்ண, ஏன் இந்த படத்தை பார்த்து என்ன செலிப்ரேட் பண்ணல, ஏன் அப்படி எதுவுமே நம்ம கேட்க முடியாது. உங்களுக்கு உங்களால் உங்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா உங்களால் உங்களுக்கு ஒரு அவசியம் வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்குது, இல்லை உங்களால் வந்து இதெல்லாம் நடக்கும்னா நம்மளை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ரொம்ப சாதாரணமாக நம்மளை அப்படியே ஒதுக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இப்போ சிம்பிளாக எப்படி சொன்னால், இப்போ நான் மேக்சின் எடுத்துகிட்டு என் மேக்சினில் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, ஏன் அந்த மேக்சினில் வந்து ஃப்ரண்ட் கவரில் நம்ம ஃபோட்டோ போட மாட்டாங்கன்னா நம்ம கேட்க முடியாது. ஃப்ரண்ட் கவரில் ஃபோட்டோ போட்டால் அவன் வியாபாரம் ஆகுமான்ற ஒரு நிலமை வந்ததுன்னா அவங்க போட போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம கேட்கவே வேணாம், அவங்களே போடுவாங்க, போட்டு நமக்கு அமுச்சு வைப்பாங்க. ஸோ அதுக்கான வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர நம்ம ஏன் வரல, எதுக்கு நமக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணவே முடியாது. சினிமாவில் நம்ம வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கரெக்டாக இருந்துக்கிட்டு நம்ம எல்லாமே நம்மளை தேடி வர்றதுக்கான வேலையை ஜெனுவனாக செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக அதை பண்ணோம், கரெக்டாக நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணோம், கரெக்டாக நம்ம கிடைக்கிற ஸ்பேஸை யூஸ் பண்ணோம், கரெக்டான படங்கள் பண்ணோம், கரெக்டாக நடித்தோம், கரெக்டாக இருந்தோன்னா நம்ம எல்லாருமே நம்ம தேடி வரோம். சரி, நான் மெட்ராஸ் பார்த்துட்டு நான் பயமாக செலிப்ரேட் பண்ணி 2 படம் போடணும், ஏன் எனக்கு கண்டுக்கலாம் நம்ம கேட்க முடியாது. 2 படம் போல அவ்வளோதான், நீ 8 கூட நான் உங்களை கண்டுக்கிறோம், 8 கொடுக்கலாம், நீ அப்படியே ஓகே அப்படி இருக்கணும் அப்படின்னு தானே நிலைமை. ஆனால் சினிமா இல்லை மீடியா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீச் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு அப் இருக்கும், கட் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் டக்குன்னு ஒரு டவுன் இருக்கும். பட் அதை வந்து ஒரு மன ரீதியாக நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு டயத்தில் பக்குவப்படணும்ல, அது எந்த டயத்தில் நீங்கள் பக்குவப்பட்டீங்க? இனிஷியலாகவே பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அது டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் ஆனால் அதை பற்றி பேசவே கூட முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து அப்போது அதான் சொல்கிறேன், அப்போது வந்து நடந்தது பயங்கரமாக. அதுக்கப்புறம் சில படங்கள் சரியாக போகல. பட் அப்போ நம்ம ஹிட் ஆகும்போது நம்ம கிடைக்கிற ஒரு லவ் ரிசப்ஷன் அதெல்லாம் வந்து பயங்கர ஜெனுவன்னு நினச்சிட்டேன் நான். பட் அப்படி கிடையாது, சும்மா. ஆனால் ஜனங்க பப்ளிக் கிட்டது கிடைக்கிறது எப்போவுமே ஜெனுவன் தான். ஒன்ஸ் தே அக்செப்ட் யூ லைஃப் லாங் தே வில் பி லைக் தட் ஒன்லி. பட் இண்டஸ்ட்ரி டசன்ட் ஒர்க் லைக் தட்.
எவ்ரி ஃபிலிம் யூ ஹேவ் டு பி சக்ஸஸ்ஃபுல். நீ எல்லா படமும் ஜெயிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு படம் பெருசாக ஜெயிச்சிட்டு அடுத்த 2 படம் சரியாக போகலன்னா கண்டிப்பாக உங்களை ட்ரீட் பண்ணுற விதம் மாறலாம், இல்லை உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறலாம், உங்களை ஹேண்டில் பண்ணுற விதமே கூட மாறலாம். ஸோ அது வந்து ரொம்ப யதார்த்தமான விஷயம் தான். அது நம்ம திரும்ப நமக்கு கிடைக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர ஏன் நீ எனக்கு தர நீ என்ன அந்த படம் இட்டாமல் என்கிட்ட நல்லா பேசினேன், இப்போ ஏன் என்கிட்ட நல்லா பேசுனா நம்ம கேட்கவே முடியாது. நம்ம வந்து சிம்பிள் தான். இப்போது ஒன்றுமே இல்லாதபோது நம்ம நீங்கள் வந்து இப்போ ஷூட்டிங்கில் டீ கேட்டிங்கன்னா பேப்பர் கப்பில் தருவாங்க. கொஞ்சம் அதான் எப்போவுமே இப்போ நான் டீ கேட்டேன்னு வச்சுக்க டக்குன்னு அப்படி கப்பு தேடுவாங்க. சார் டெய்லி பேப்பர் கப்லேயே கொடுங்கடா, 3 படம் ஓடலன்னா எனக்கு பேப்பர் கப்பில் தாண்டா கொடுப்பீங்க டீ, அது பரவாயில்ல, அதுதான் நிரந்தரம், இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்டலாக பேசுவோம். பட் அதுதான் ரியாலிட்டி. ஸோ யூ ஹேவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் எவ்ரி ஃபிலிம். லைக் பீப்புள் கம் ஃப்ரம் அ பிக் பேக்ரவுண்ட், லைக் வெரி பிக் சப்போர்ட் அப்படின்றது வந்து மேபி அவங்களுக்கு தே கிவ் ஃபியூ ஃப்ளாப்ஸ் ஆல்சோ ப்ராப்ளமாக இருக்காது. அவங்க வந்து தே கேன் கம் பேக். ஓடுதோ இல்லையோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அவங்களுக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுற அதே ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தே கெட் பேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அகெயின். பட் இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு 2 படம் ஓடலைன்னா கிளம்ப வேண்டியது தான். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம தாக்கு பிடிக்க. ஏன்னா சினிமாவில் சஸ்டெயின் ஆகிறதே பெரிய போராட்டம் தான். பீயிங் சக்ஸஸ்ஃபுல் விட்டுரும். இங்கே இவ்வளோ காலம் நம்ம ஓடிட்டு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சினிமாவில். கண்டிப்பாக அது வந்து ஏன்னா எவ்ரி வீக் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஆக்ட். இப்போ லைக் அது சேம் தான். அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே ஹீரோ ஆகணுங்கிறாங்க. இருக்கட்டும், நடிக்கணும்ட்டு வரவங்க இருக்கலாம். அப்புறம் டேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் பசங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ யாருனாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆசை இருக்குல்ல நடிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த இவ்வளோ எவ்ரி வீக் நியூ ஆக்டர்ஸ் இஸ் கம்மிங், நியூ ஃபிலிம்ஸ் இஸ் கம்மிங், நியூ டீம்ஸ் இஸ் கம்மிங், நியூ டைரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நம்ம இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணி போகிறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். பட் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்ச காலம் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப டிஸ்டர்பான காலம் உண்டு. பட் அதெல்லாம் விட்டு நம்ம ஐ நோ ஐ என்ஜாய் சினிமா, ஐ லவ் சினிமா. எனக்கு சினிமாவில் இருக்கிறது பயங்கரமாக பிடிக்கும். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணாலே எனக்கு பயங்கர எனர்ஜியாக, பயங்கர வைபாக, ஜாலியாக இருக்கும். இதில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே நான் ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஐ என்ஜாய் தட். நம்ம அடுத்த சீன் என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும், என்ன டைலாகாக இருக்கும், இப்போல்லாம் நான் யோசிச்சு எக்ஸைட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஐ ஆக்சுவலி என்ஜாய் இட். ஸோ பீயிங் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. நான் வந்து பட் எல்லாருமே ஒரு யோசனை இருக்கும்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து படங்கள் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஹீரோனா இப்படிலாம் தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடலாம் இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரி தான், எல்லாருமே ஈக்குவல் தான். இட் கேன் பி ஹீரோஸ் ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம், ஹீரோ எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் இங்கே சில பேருக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. அப்படி இல்லாமல் இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து ரொம்ப எல்லாமே இருக்கணுன்றவங்க வந்து கொஞ்சம் கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் போகும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. கண்டிப்பாண்ணே. அது நீங்கள் கடைசியாக சொன்னது வந்து எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதனால தான் இது எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் சகிச்சுக்கிட்டு. இன்னொன்று அதில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பூஸ்ட் கொடுக்குறது அந்த லவ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அது சாதாரண லவ்லாம் கிடையாது. அது அண்ணன் நான் ஒவ்வொரு டைம் நான் இன்டர்வியூவில் பார்க்கும்போது எனக்கு தெரியுதுண்ணே. ஆனால் நான் இன்னும் இது உங்ககிட்ட ஓப்பனாக கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய ஆர்டிஸ்ட் எங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எந்த படத்தில் எந்த டேரக்டரோட படத்தில் நம்ம ரீச் ஆகுறோங்கிற பொறுத்து தான் வந்து நம்மளோட பேக் ஹிஸ்ட்ரி, சினிமா ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. அண்ணன் வந்து பாரஞ்சி சார் படத்தில் வந்து நம்ம மெட்ராஸில் ஹிட் ஆனதாக இருக்கட்டும், அதுக்கடுத்து மாரிசெல்வராஜ் சார் படத்தில் வந்து தொடர்ந்து வர்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் சில நேரங்களில் வந்து பேக் ஃபயராக இருக்குதா அண்ணனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுண்ணே. சரி, அது வந்து கண்டிப்பாக இருக்குதான். வந்து இப்போ நான் ரஞ்சித் சார்கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து இப்போது இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா டீமாக இப்போ வந்து இப்போ அவனோட வந்து கலை வந்து ரஞ்சித் சார் டீம் பண்ணேன். சரி, அதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. மோர் தென் ஃபிலிம்ஸ் ரஞ்சித் சார் லைக் ப்ரொஃபஷன், அவருக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷன் வேறு, பர்சனல் வேறு. மோர் தென் இஸ் ஃபிலிம்ஸ் ஐ லவ் இஸ் தாட், ஐ லவ் இஸ் கேரக்டர், ஐ லவ் இஸ் இன்டென்ஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு வந்து அவங்க யாராக இருக்கணும்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ரஞ்சித் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ஜெனுவனாக இருப்பார், அவ்வளோ கரெக்டாக இருப்பார், அவ்வளோ சூப்பராக இருப்பார். ஐ லவ் ஹிம் ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் அவர் பண்ணுற படங்களும் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லான படங்கள், ஒரு சந்தோஷத்தை சொல்கிறது, ஒரு கொண்டாட்டம். இத்தனை நாளாக சினிமாவில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவ்வளோ தவறாக காட்டும்போது அதில் வந்து அப்படி கிடையாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறது வந்து அவர் தாட்டே அது பியூட்டிஃபுல்லான ஒரு தாட்டில். அது வந்து அது இல்லாமல் அது அவ்வளோ போல்டாக, அவ்வளோ தைரியமாக அதை வந்து ஒரு ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ அதனால் இப்போ நான் அவரோட நெருக்கமாக இருக்கிறதால எங்கள் பிரச்சனை வந்து இப்போ ரஞ்சித் சாரே அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் சில டைம். அப்படி இருக்கும்போது சில பேர் நம்மளை கூப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. அது உண்மைதான். அது கண்டிப்பாக 100% இருக்குது. நம்ம எந்த டேரக்டர் கூட அதிகமாக ஒர்க் பண்ணுறோமோ அதனால பேக் ஃபயர் இருக்குது, அதனால ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது சினிமாவில். 100% இருக்குது, 100% இருக்குது, டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட்டேன். நான் அதை பற்றி யோசிச்சு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன். எனக்கு நான் வந்து நான் சினிமா ஒரு ஆர்ட்டாக பார்க்குறேன். நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ஒரு பர்சனல் உங்களுக்கு இருக்க
பிரச்சனைகளை வச்சு இது மாதிரி அது வந்து ஒரு டீம்னு யோசிச்சாங்கன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ எம் ரெடி டு ஒர்க் வித் எனி ஒன். அது வந்து ஓகே தான். நான் வெளியே போய் ஒர்க் பண்ணிப்பேன். நான் கார்த்திக் சுப்ராஜ் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மகிழ் திருமணி சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளிலலாம் போய் நிறைய டீம் இதை யோசிக்காத ஆட்களும் இருக்காங்க. பட் சில பேர் நம்ம காதுபடவே சொல்லுவாங்க வந்து பா இவர் அந்த டீம்ப்பா நம்மளாம் கூப்பிட்டா நடிப்பாரா அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இல்லை நம்ம கூப்பிடக்கூடாது வேணான்னு அவாய்ட்லாம் பண்ணிலாம் இருக்காங்க இது மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்குதான். ஸோ ஆனால் வந்து அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து இப்போ அப்படி ரஞ்சித் சார் டீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எல்லாருமே நடிப்பாங்க. யாருனாலும் இப்போ அவர் வந்துன்னா அந்த கேரக்டருக்கு அந்த விஷயத்துக்கு யார் செட் ஆகணும் அவங்க தான் கூடுவார். நானே வந்து மெட்ராஸ்க்கு எப்படி ஆடிஷன் பண்ணி ஒரு ரோலுக்கு நான் வந்து செலக்ட் ஆனோம் அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் ஒரு படங்கள் நான் ஆடிஷன் பண்ணுவேன். ஸோ ரேண்டமாக இந்த கேரக்டர் நீ நடினே இருக்காது. அந்த ரோலுக்கு ஒரு ஆடிஷன் நடந்து ஒரு லுக் டெஸ்ட் நடந்து எனக்கு செட் ஆனால் தான் கொடுப்பாரு. குதிரவால்லாம் ஆமாம். மோர் தேன் தட் நாங்கள் ரஞ்சித் சார்கிட்ட வந்து நான் சினிமா பற்றி அதாவது இப்போ என் கெரியர் பற்றி இந்த மாதிரி அதை விட நான் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய. பட் ஆனால் வந்து ரொம்ப ஜென்ரலாக வந்து அவரோட தாட்ஸு அவரோட எண்ணங்கள் அவர் இருக்கிற கேரக்டரு அதுக்கப்புறம் அவர் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் சினிமாவுக்கு அவரோட அந்த சினிமா மூலிமா அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறார் அதை எக்ஸ்பீரியன்ஸு ஆடியன்ஸை எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து மற்றவங்க நினைக்கிறான்றதுக்காக வந்து நான் என்னோட லவ்வை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. பட் மற்றவங்க வந்து கூப்பிடணும்னா நம்ம அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். மேபி ஒன் டே அவங்கள அதை மீறி அவங்க நம்மளை கூப்பிட வைக்கிறதுக்கான வேலையை நம்ம செஞ்சோன்னா அது அவங்க நம்மளை கூப்பிடுவாங்களே. ஸோ அதுக்கு அதை நோக்கி பயணிப்போன்னு விட்டேன் நான். கண்டிப்பாக. ஏன்னா இது சொல்லும்போது இது சினிமாக்குள்ளேயே ஒரு அடக்குமுறை தானே எப்படி பார்த்தாலும். ஆப்வியஸா என்னன்னு எனக்கு சொல்ல தெரில எனக்கு இது. பட் ஆனால் இது சினிமாவுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான விஷயமும் கிடையாது இல்லைண்ணே. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்மாக பிரிக்கிறதா இருக்கட்டும், வெளி பாலிட்டிக்ஸை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்தோம்னா கலை எப்படி வாழுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னென்ன இது இருக்குதான். அது வந்து சில பேருக்கு அது ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காங்க. அது பரவாயில்ல. அது பார்ட் ஆஃப் ஜர்னி நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச சினிமாவில். நம்ம இதை இப்போ பேசுகிறோம் அப்படின்னா இதெல்லாம் இதுக்கு எடுத்து உடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறது. பட் த்ரூ அவுட்டாக ஆக்டிங் வைஸும் சரி உங்கள் கெரியர் வைஸாகவும் சரி இதுக்கப்புறம் இப்போ லீடாக இனிமேல் நிறையா படங்கள் நான் உங்களை லீடாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இனிமேல் த்ரூ அவுட்டாக நிறையா படத்தில் நான் உங்களை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கணும் லீடாக. எனக்கு ட்ரெண்டிங்கில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அஸ் அ ஆக்டராக உங்களோட ஆக்டிங் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ தத்ரூபமாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது தான். இன்னும் நிறைய மோர் டு கம் லாட் டு கம் நான் நிறைய எடுக்க உங்களை அவ்வளோ இருக்கிறேன். ஓகே. ஏன்னா ட்ரெண்டிங் படத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.